ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மும்பையில் இருக்கோம். இனிமேல் நம்ம மும்பைன்னு நான் அவ்வளோவா சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் மும்பை விட்டு போகிறேன். ஸோ டைட்டிலாக பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோட மெயின் இதுவே அதுதான். ஆக்சுவலாக இங்கே இவ்வளோ வருஷம் நான் இருந்துட்டேன். 6 வருஷத்துக்கு மேலே இங்கே இருந்துட்டேன். ஸோ நம்ம vlogging லைஃப் ஆக்சுவலாக ஆரம்பித்ததே இங்கே தான். என்னோடய வாகிஷ் பாண்டி சேனலு ஃபேமஸ் ஆனது எல்லாம் இங்கே தான். ஆனால் ஃபேமஸ் ஆகிட்டு அது கோவா கடலில் போயிடுச்சு. அது அப்படியே அது நான் அந்த முன்னாடி வச்சிருந்த சேனலோட இது வந்து எல்லாம் வந்து என்னோடய முன்னாடி மொபைலில் இருந்துச்சு. அந்த மொபைலில் வந்து நான் கோவாவில் தண்ணியில் விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த விளையாட்டத்தில் அது அப்படியே தண்ணியில் ஓடி போயிடுச்சு. அதனால் அது பேக்கப் கோடு கேட்குது, என்னால் பண்ண முடியல. அப்படி தான் போச்சு ஆக்சுவலாக என்னோடய இது. அப்படி தான் போச்சு என்னோடய அந்த வாகிஷ் பாண்டி சேனலு. இந்த வாகிஷ் பாண்டி சேனலாச்சு கொஞ்சம் வளரணுன்னா நீங்கள் மனசு வச்சா தான் முடியும். நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, சின்ன பசங்க கூட பார்க்குறானுங்க. ஆக்சுவலாக சின்ன பசங்க கூட இல்லை, சின்ன பசங்க தான் நிறையா பார்க்குறானுங்க இந்த வண்டியை. பெரியவங்களாம் எப்படி அதை பார்த்தாலும் கெத்து மெயின்டைன்னு பார்க்காத அப்படி அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்காம இருப்பாங்க. சின்ன பசங்களாம் என்ன அவங்க எதாவது பார்த்து ஓய் மச்சான் வண்டியாக போகிறா, செம்ம வண்டிடா அப்படின்வாங்களே. ஐயோ என்னப்பா தம்பி சடன் பிரேக்கு போடுறேன். ஸோ அந்த மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மும்பை விட்டு போகிறேன். இங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 3 வருஷம் தானேயில் இருந்தேன், இன்னொரு 3 வருஷம் இங்கே பறையில் இருந்தேன். சரியா, எல்லா வீடியோ நம்ம இங்கேருந்து தான் போட்டுட்ருந்தோம் இவ்வளவு வருடங்களாக. அது இனி கிட்டூல காரணம் എന്താണെന്ന് ചോദിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ அது நமக்கு வேறு ஒரு இடத்துல ஜாப் கிடச்சிருச்சு. சரிங்களா, ஸோ அரசாங்க உத்தியோகம் தான் நமக்கு முக்கியம். ஸோ அதனால தான் இந்த இடத்த விட்டு நான் போகிறேன், வேறு இடத்துக்கு மூவ் ஆகிறேன். எங்கே மூவ் ஆகிறேன், எப்படி எப்போங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நைட்டு வந்து நான் மும்பை டு டெல்லி ரெக்கார்டு அட்டெம்ப்ட் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த வீடியோ அதுதான் வரப்போகுது. ரெக்கார்டு அட்டெம்ப்ட் பண்ண போகிறேன். ரெக்கார்டு ஆகுமா இல்லையாங்கிறது அந்த கடவுள் கையில் தான். ஆக்சுவலாக இந்த 2 கையில் தான் இருக்குது. இருந்தாலும் கடவுள் மனசு வச்சா நம்ம பண்ணிடுவோம். இங்கே இருக்கிற நான் ஆக்சுவலாக மெக்டானல்ஸ் நிறையா போகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாஸ்ட்டு பெங்களூர் டு கொல்லாப்பூரில் நான் போகிறப்ப அந்த ஃபஸ்ட்டு 500 கிலோ அந்த பெங்களூர் டு கொல்லாப்பூர் போனேன். அந்த வீடியோவில் பார்த்தா கூட சொல்லியிருப்பேன். நான் அந்த விக்கி கூட அங்கே அவனையும் மெக்டானல்ஸ் கூப்பிட்டு போயிருப்பேன். அந்த மாதிரி நான் வந்து ஒரு மெக்டி பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன். மெக்டானல்ஸ் போய்கிட்டே இருப்பேன். ஸோ இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த மெக்டானல்ஸும் நான் போயிருக்கேன். இங்கே என்ன மும்பையில் ஆல்மோஸ்ட் ஒரு 200-300 பிரான்ச் இருக்கும். அதில் முக்கால்வாசி நான் எல்லாம் போயிட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துலையும் ஒரு மெக்டானல்ஸ் இருக்குது, அதனால தான் நான் சொன்னேன். இங்கே வந்தோடனே ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து என் ஆஃபீஸ் பக்கத்தில். நான் மீன்ஸ் நான் இப்போ இவ்வளோ நாள் நான் வேலை இருந்த இடம் பக்கத்தில். ஆக்சுவலாக என் ஆஃபீஸ் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த மும்பையில் வந்து ரெட் லைட்டுன்னு சொல்லுவாங்க, காமெடி போகிறேன். ஆக்சுவலாக என் ஹாஸ்பிட்டல் அதான் நான் வேலை செய்கிற இடம் வந்து அது பக்கத்துலேயே தான். டெய்லி அது வரையாக தான் போயிட்டு வருவேன். நிறையா பேர்லாம் வெளில நிற்பாங்கோ. தம்பி முகமது அப்பா. சரி சரி, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இந்த வீடியோ இப்போ இங்கேயோட முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அடுத்த வீடியோ வந்து ரெக்கார்டு வீடியோவாக தான் இருக்கணும். சரி, ஓகே கைஸ், பாய். ரோடு பிளாக் பண்ணிக்கிறாங்களோ, என்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரியலையா. சரி, ஓகே, பை கைஸ்.